அல்லேலூயா. வாசிப்போம். வெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 13 14. 13 14. அப்பொழுது பலு சர்ப்பத்தினுடைய வாயிலும் மிருகத்தினுடைய வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளுடைய ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய மெய்யான நாளுக்கு விரோதமாய் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது. அது கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிறது. தவளைக்கு ஒப்பான ஆவி. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு காமெடி இல்லை, சீரியஸு. சமீபத்தில் தான் பெங்களூரில் ஒரு அம்பத்தூரில் இருக்கிற ஒரு பாஸ்டர் மேடைக்கு போகிறாரு. செவி உள்ளவன் கேட்க கடவன், கண் உள்ளவன் பார்க்க கடவன், வாய் உள்ளவன் பேச கடவன். பயங்கர கூட்டம். அவருடைய தலைமயிர் பெண் பஞ்சை போல் இருக்கிறது. உடம்பு பிதாய்க்கு போகாதீங்க, மனுஷன் தான் இவர். பெண் பஞ்சை போல் தலைமுடி இருக்கிறது. வெள்ளாடை உடுத்திருக்கிறார். அவரே என்ன ஒரு மந்திரியை கூட்டு போகிற போல் கூட்டி ஸ்டேஜில் வைக்கிறாங்க. அவர் ஸ்டேஜில் போனதும் ஒரு அறிமுகம் நடக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கையை நீட்டி ஒரு குசு விட்றாரு. ஒரு 50 பேர் விழுந்தாச்சு கீழே. உண்மையை சொல்லி உள்ளதை உள்ளபடி உண்மையை தான் சொல்லணும். அடுத்து இந்த பக்கம் விடுறாரு, அங்கேயும் விழுறாங்க. ஆனால் நான் உற்று பார்க்கிறேன், நீங்களும் உற்று பாருங்க. அதில் யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைங்களுக்கு தான் அதிகமாக விழுறாங்க. இல்லை பிரதர், உங்களுக்கு பேர் இருந்தால் நீங்கள் விழணும். இல்லை, அதில் இவங்க ஸ்பெஷலாக இவங்களுக்கு அந்த சபை நிர்வாகத்துக்கென்று உடுத்திருக்கிற அந்த உடைகளை உடைய அந்த பெண்கள், அதிகமாக பெண்கள் விழுறாங்க. நான் பார்க்குறேன் பின்னாடி ஒரு தினம் விளையிலையே. இப்போ பின்னாடி இருக்கிறோம் எல்லாம், முன்னாடி இருக்கிற பேய்களும் பின்னாடி இருக்கலாம். ஏன் விழல? கொஞ்சம் அறிவு வேண்டாமா உங்களுக்கெல்லாம்? ஆனால் அங்கே தான் கூட்டம் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது. அடுத்து திடீர்னு விழுவாங்க. ஒருத்தன் அதில் திடீர்னு வந்து நிற்கிறான். இப்போ இங்கேயும் நிறைய பேய் பிடிச்சவங்க ஒரு வேலை இருக்கலாம். இங்கே உள்ள ஊழியம் வந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 90% உள்ளுக்குள்ள வச்சா எரிச்சு விட்றது மேலாண்டவர். அந்த ஒருவருக்கு அதை ஒருத்தன் பாஸ்டர்வாது இப்படி காட்டுறான், உடனே இப்படி காட்டுறாரு. உடனே 3 முறை அடித்தா உசு, 4 முறை அடித்தாச்சு. அதுக்கப்புறம் தான் விழுறான் அவன். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்படி நிறைய சபைகள் இதை செய்து கொண்டு இருக்கிறது. அற்புதத்தை கண்டா கூட்டம் கூடும். அதுக்குன்னு செட்டப்பு கூட்டம். இதெல்லாம் அந்த பாஸ்டரை கொண்டு இங்கே விட்டா நான் ஒரு குசு விடுறேன், அவர் விழுந்துருவார். ஒரு வேளை நான் உசு விட மாட்டேன், சாத்தானே எரிஞ்சு போனேன்னா விழுந்துருவார். அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா அவருக்கு 2 பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். உற்சாகமாக கையை தட்டலாம். அங்கேயும் விடலை, அங்கேயும் பொருத்தனை வாங்கி தான் பண்ணிருக்கேன். நம்ம ஊழியமே பொருத்தனை தான். எது தடையாவது பொருத்தனை. என்ன சொல்கிறோம் இங்கே வெளிப்பாடு? என்ன சொல்கிறார்? தவளைகளினுடைய ஆவிகள். தவளை தான் மாக்கு மாக்குன்னு கத்தோம் இல்லையா? அப்படி தானே கத்தும். மழை காலத்தில் எப்படி கத்தோம்? மாக் 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 அப்படி தானே கத்தோம். அப்படி தானே கத்திட்டு இருக்கோம். இப்போ அப்படி தானே. அதில் ஒரு மாக்கானுக்கு ஒரு சத்தம் போடுங்க. பாம்பு சத்தம் பிடிச்சி வைங்க, தேவைப்படும். ஏன்னா இன்னொரு பெரிய தொலைக்காட்சி சபை நடத்துகிறவர் இப்போ மாற்றிக்கிட்டாரு. நான் அடிக்கடி மேலே மேடையில் அவரை கிளிக்கிறது உண்டு. நம்ம உண்மையை உள்ளபடி சொல்லனால இந்த ஸ்க்ரீனில் அவர் சிங்கத்தையே வச்சுருப்பார். ஸ்க்ரீனில் சிங்கம் வச்சுருப்பார். மைக்கு ஸ்டாண்டில் ஒரு கழுகும் ஒரு சிங்கம் வச்சுருப்பார். உடுக்கிறது காவி, சுவிசேஷம் பைபிள், சிங்கம்
ஏன் பாம்பையும் வைக்க வேண்டியது தானே? ஏன் பிரதர், நீ சிங்கத்தை வச்சிருக்கிற, ஒரு வசனத்தை வைக்க தெரியல உனக்கு. நமக்கு வச்சா நிற்காது, அதனால வைக்கல. வசனத்தை வைக்க தெரியல, சிங்கத்தை வச்சிரு. கேட்டா நான் சிங்கம், பட்டர்ஃப்ளை பாஸ்டர் என்னது கழுகு. கழுகும் சிங்கம், கழுகும் சிங்கம். இப்போ ரெண்டும் பிச்சுக்கிட்டு போயாச்சு ரெண்டும். ஏன் பாம்பை தானே கேட்டா சொல்றாரு சிங்கம் மாதிரி நானும். அதான் சிங்கம் மாதிரி முடி வச்சிருப்பாரு அவர். சிங்கம் மாதிரி வெட்டுறது இல்லை. சிங்கத்தை எல்லாம் கூட ஸ்கிரீன் வைக்கலாமா? பிறகு மற்றவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து படத்தையே போடக்கூடாது நம்முடைய வேலையாளு இல்லையா? இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பிள்ளை இப்போ பேசுனாங்க. எப்படி ஏதோ ஒரு செய்தியில் நான் செய்தியை கேட்டிருக்காங்க போல இருக்கு. நாங்கள் ஆர்சி ஐயா, அதுக்கு இப்போ என்ன, நீ மனுஷன் தானே, சொல்லு விஷயம்னா. நீங்கள் சொன்ன உடனே நான் அந்த போட்டையெல்லாம் எடுத்து அங்கே போட்டாச்சு. என்ன போட்டோ எடுத்து போட்டேன்? நான் இயேசு போட்டோ வச்சுருந்தேன். எனக்கு சந்தேகம் வந்து போச்சு நீங்கள் சொன்ன பிறகு. இது ஜீசஸ் படத்தில் நடித்த ஒரு கதாநாயகனுடைய போட்டோ. இதே அனைத்து நாள் முழுத்திரி கொளுத்தி நான் கும்பிட்டு இருந்தேன். படிக்காத பிள்ளைக்கு அறிவு வந்திருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். அறிவை கொடுக்கிற ஊழியம், அறிவை கெடுக்கிற ஊழியம் அல்ல. மயக்க பிடிச்சா ஞாயிற்றுக்கிழமை தோறும் 8 பாய்ஸை வச்சுக்கிட்டு அந்நிய பாசையில் அங்கே தகர்த்து போடுவாங்க. இதுதான் தவளையின் ஆவிகள். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், அந்நிய பாஷை 4 பேர் மத்தியில் பேசு, 40 பேர் மத்தியில் பேசாத. 1 2 3 பேர் அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, சபையில் வச்சிருக்கான்னு சொல்றார். கேட்ட சொல்லுவாங்க, அன்னைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் இருந்த இடத்துல 3000 பேர் ஊற்றினார் ஆவி. அது உண்மை, அது உண்மை. அது அன்று 3000 பேரும் எத்தனை நாடுகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தார்கள். இவங்கெல்லாம் என்ன நாட்டு போறாங்க? கலெக்ஷனுக்கு உண்டியல எடுத்துக்கிட்டு தான் துபாய்க்கு போறாங்க, சவுதி அரேபியா போறாங்க, கலெக்ஷனுக்கு போறாங்க. கலெக்ஷன் ஊழியக்காரர்கள் பேரு உற்சாம கன்னத்தில் அடிக்கிற மாதிரி ஒங்கி அட்டிங்க. அல்லேலூயா. கலெக்ஷன் ஊழியக்காரர்கள். அப்படி பாண்டிச்சேரியிலிருந்து அந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் தூக்கி போட்டேன் ஐயா. இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். அப்போ என்ன வசனத்தை வச்சிருக்கிற? ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னான். வசனத்தை சொன்னான், நீ வற்றா நீருற்றை போல் இருப்பாய். நான் சொன்னேன், அதை வைக்காத, நான் சொல்ற வசனத்தை வை. நீ பாவம் செய்தால் உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் என்ற வேத வசனம் வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 செஞ்சு அப்படியே ஃப்ரெண்டு வாசல்ல வை. நீ வெளியே போய் திரும்ப வரும்போது அதை படிச்சுக்கிட்டு தான் உள்ள ஏறணும். ஒருவேளை தகப்பன் பாவம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன். திருந்திடுவோம். திருத்திரவுலையும் அது அதவை கார் இருக்கா அதை போடு. ஐயா, நாங்கள் அன்றாடம் கூலி வேலைக்காரங்க. அன்றாடம் கூலி வேலைக்காரர்களுக்கு புத்தி வருதுன்னு சொன்னா, PH வரைக்கும் படிச்சா உங்களுக்கெல்லாம் புத்தி வரலன்னா யாது காலத்தில் திருந்த போறீங்க? ஒரு போட்டோவே தூக்கி எறிஞ்சிட்டா, அப்ப பாவத்தை தூக்கி எறியாம இருந்திருப்பாளா? உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களையும் உள்ளத்தில் இருக்கிற இந்த மாதிரி தீங்களை அப்புறப்படுத்தணும். அறிவை அங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா தவளை மாதிரி கத்த வேண்டும், மயக்க வச்சுக்கிட்டு. சிங்கம் மாதிரி சீறி பேசணும், சிங்கம் மாதிரி சீறி பேசணும். தேங்காய் பட்டணம் கடற்கரையில் ஒரு வீட்டில் நிற்கிறோம். யாருன்னா சொன்ன சாட்சி தான். ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறோம். திடீர்னு 2 பேர், ஒரு ஆம்பளையும் ஒரு தாயும் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் பொதுவாக ஜெபம் பண்ணால் ஃப்ரெண்டு வாசலை பூட்டிடுவேன், யாரும் உள்ளே வரக்கூடாது. ஜெபம் பண்ணுற இடத்துல 4 பேருக்கு ஜெபம் பண்ண போனால் 4 பேர் அந்த வீட்டு மெம்பர்ஸ் தான், அதர் மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. பூட்டிடுவேன். மற்ற ஊழியக்காரர் செய்வாங்களா, வாங்க சிஸ்டர் வாங்க நீங்களே இருங்க, எனக்கு கலெக்ஷன் 4 பேர் கூடனா கலெக்ஷன் தானே பெறுது. நான் அப்படி இல்லை. ஒருவேளை அந்த வீட்டில் பாவத்தை வெளிப்படுத்துவார், அந்த 4 பேருக்குள்ளே தெரியணும். அடுத்த வீட்டு தெரிஞ்சுன்னா அவன் 40 வீட்டில் பிரசங்கம் பண்ணுவான். ஏய் பாஸ்டர் வெளிப்படுத்தினாரு,
அண்ணா இருக்க பாவத்தை எல்லாம் அப்படி தானே. அதான் 4 பேர். சில ஒருவேளை மந்திரங்கள் இருக்கலாம், அது 4 பேர். அந்த வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் மட்டும்தான். அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. ஆகவே தான் லாக்கு போட்டுட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். வாசலை தட்டலாம் திறக்கிறது கிடையாது. அது கலெக்ஷன் ஊழியக்காரர் தான் ஜாஸ்தி, தவளை ஊழியக்காரர்களும் ஜாஸ்தி. இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? தவளை ஊழியக்காரர்கள். அல்லையா, உற்சாகமாக கையை தட்டுங்க. தவளை ஊழியக்காரர்கள் தான், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. அந்தியூர்ல ஒரு சகோதரி 3 days முன்னாடி பேசினாங்க. என்ன பேசுனாங்கன்னா, பாஸ்டர் உங்கள் செய்தியை பார்த்துட்டேன், இது பெருமை இல்லை, அவன் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், நல்லா பிடிச்சிருச்சு. பொதுவாக உங்கள் செய்தி நான் பார்க்க மாட்டேன், அப்படியே மாற்றி மாற்றி விடுவேன். ஆனால் அன்னைக்கு அந்த சேனலெல்லாம் எனக்கு சரியாக படலை. சரி போனால் போட்டு நீ இருந்து தொலைன்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டால் அங்கே உள்ள சத்தியத்தை பார்த்து கதிகலங்கி போனேன். இப்போ அந்த சபைக்கு நான் போகிறதில்லை, சபைக்கு போகிறதில்லை என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் அந்த சபை போதகர் எப்படியெல்லாம் நடக்கிறாருன்னு எனக்கு தெரியும். எங்கிட்டே அப்படி நடந்தார், நாம் வான் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு. இப்படி இருக்கணும் விசுவாசிகள் எந்த சபைக்கு போனாலும். உற்சாகமாக கையை தட்டுங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் பரலோகத்தில் வந்தவங்க இல்லை, பூமியில் வந்தவங்க தான். தப்பு பண்ணால் தட்டி கேளுங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி இச்சை ரோகம் உடையவர்கள், அது விசுவாசிகளுக்கும் பொருந்தும், ஊழியக்காரர்கள் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். இருந்தால் அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்தாவிட்டால் நீங்களும் தவளைக்கு பிறந்தவங்க தான். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. தவளையின் ஆவிகள். ஆகவே வேதத்தின்படி பார்க்கும் பொழுது பொய் தீர்க்க தரிசனங்களும் பொய் அந்நிய பாஷையும் தான் இவ்வளோ பிரச்சனை. இன்றைக்கு 3000 பேருக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றினார், மைக்கு கட்டி அடிக்கல. அவர்கள் பயத்தில் இருந்தார்கள் இல்லையா? பிடிச்சா கொண்டு போடுவாங்க. அவை ஒரு அறையில் இருந்தாங்க. பரிசுத்த ஆவி வந்ததுமே அந்நிய பாஷை பேசினார்கள். அவர்களுக்கு என்ன வந்தது? பலன் வந்தது. பலன் ஞானம் வந்தது, அறிவு வந்தது, புத்தி வந்தது. அதுக்கு வர உதறி தள்ளினார்கள் பழைய வாழ்க்கைய. எழும்பி தைரியமாய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. இன்றைக்கு இருக்கிற அந்நிய பாஷை ஊழியக்காரர்கள் பேடிகள், பயந்தாங்கொல்லிகள். தைரியமா பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. கலெக்ஷனுக்காக மட்டும்தான் பிரசங்கம், வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்க திருந்தவே கூடாது, உங்களை திருந்த விட மாட்டாங்க. என்ன, ஒரு வீட்டில் வருவாங்க, அநேக ஊழியக்காரர்கள் புருஷர்கள் இல்லாத நேரத்தில் தான் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் பிரவேசிப்பார்களாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பெண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, கணவன் இல்லாத இடத்துல ஒருத்தம் கூட போகக்கூடாது. இன்னைக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் கணவன் மனைவி இருந்தால் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அவங்க கூப்பிட்டா போவாங்க. கடவுள் சில ஊழியக்காரன் சொல்லுவான், கடவுள் சொல்லிட்டார் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. கடவுள் போய் கலெக்ஷன் எடுக்க சொல்லுவார். கர்த்தர் சொல்லுவார், அது வேறு விஷயம். சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்லுவார். இன்னைக்கு இப்படியே ஒவ்வொரு வீடு வீடாக கலெக்ஷன் பண்ணி போவாங்க. ஆரம்ப ஊழியத்தில், என்னுடைய ஆரம்ப ஊழியத்தில் பெரியதுரையின் ஒரு பாஸ்டர், மணலி, சென்னை மணலி, என்னுடைய ரட்சிப்புக்கு ஒரு காரணமாக இருந்தவர். அது மாற்று கருத்து கிடையாது. நல்லதை நல்லன்னு சொல்லணும், உள்ளதை உள்ளன்னு சொல்லணும். ஒரு முறை நாங்கள் ஊழியத்தாடி பிரகாசித்து கொண்டிருக்கிற வேளையில், ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு 30,000 40,000 அந்த காலத்தில் விற்கும். 30 ரூபா 40,000 ரூபா. இப்போ 30 ரூபாய்க்கு விற்காது. சூப்பராக ஒரு கை தட்டுங்க. இனிமேல் அதை விற்கட்டும். சரி, காரணம் அந்த பாஸ்டர் பிரதர் வந்து பார்த்தாரு. ஐயா எங்கே இருக்கீங்க? நான் கடையில் தான் இருக்கேன். நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? சரி, ஒரு காலத்தில் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தவர். இங்கே இப்போ எங்கே இருக்கீங்க? நான் சென்னையில் தான் இருக்கேன், நாளைக்கு நாகூரில் எனக்கு வர வேண்டிய இருக்குது, அங்கே தான் வரேன். சரி வாங்க பிரதர். சரி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வரட்டும். வந்தார், கடையெல்லாம் பார்த்தாரு, அப்படியே பெருமிச்சு விட்டார். ஏன்னா பையனை பார்த்து அந்த கட்டுதரையும் உடைக்கல சொல்கிறேன்.
சில ஊழியக்காரர்கள் தலையில் எல்லாம் கை வைக்காதீங்கன்னு சொல்ல காரணம் தான். என்ன பொண்ணை பார்த்து சொன்னார், நீ MBBS ஆவன்னு. அவன் காலையில் லெக்சராக இருக்கிறா. நல்லா புரிஞ்சுடுங்க. ஒன்று என்ன பையனை பார்த்து சொன்னார், நீ இன்ன மாதிரி வருவேன்னு. அவன் வேற மாதிரி ஐயா அங்கே உட்காந்துருக்கிறான். அப்படி சொன்னார், சூப்பர் மார்க்கெட்டு நல்லா வரும்னு என்னார். அன்னையிலிருந்து 30 பைசையா நான் பார்க்கவே இல்லை. பொய் சொல்லலை, பொய் சொல்லலை. இந்த 30 நாளா ஒரே ஒருத்தன் உப்பு பாக்கெட் வாங்க வந்தான் என் சூப்பர் மார்க்கெட்டில். நான் கடையை 4 மணிக்கு திறப்பேன் ஐயா, 4 மணிக்கு திறப்பேன். என் பொண்டாட்டிக்கு நான் பைத்தியக்காரன், நான் கர்த்தருக்கு நான் பிள்ளை. வந்து கேட்குறான் 1 பாக்கெட் உப்பு. நான் பார்த்தேன் 2 பாக்கெட் உப்பு இருக்கு. இதை இவனுக்கு கொடுத்தா நம்ம உப்பு வேற வாங்க போன்னே இருக்கு. உப்பே போ. அப்போ அந்த பைசையோட வைக்கல, 10 ரூபா உப்பு பாக்கெட் வைக்கல. கிட்டத்தட்ட 3 மாசமா 3 மாசமா இது ஒரு சோதனை. ஆனால் கடை வந்து பாருங்க கம்பீரமாக இருக்கும். அதுக்காக சலித்து போகிறவன் அல்லவா, தொடங்குனவர் நடத்துவார். கையை தட்டுங்க. ஆக கடையே வேண்டாம் தூக்கி எறிகிறது கோழைத்தனம், முட்டாள்தனம். அப்படியே நான் ஒரு அந்தி கிறிஸ்து மாதிரி ஆயிரும். என்றைக்கு பலன் தருவாரோ அன்னைக்கு தருவார். அந்த பாஸ்டர் அன்னைக்கு கடைக்கு ஜெபிச்ச அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அடுத்து 2 மாசம் தாண்டி என் பொண்டாட்டி சொல்லுவா, கள்ளி வெட்டி சாருன்ன கடை உளுத்து பூட்டுவீங்களான்னு. இப்படிதான் சொன்னா. மற்ற மக்களுக்கு புரியாது, கன்னியாகுமரி மக்களுக்கு புரியும்ல. கள்ளி வெட்டி சாருன்ன கடை இழுத்து பூட்டுவீங்களான்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொன்னேன். கொஞ்சம் உட்கார்ந்தா ஒன்றுமே வைக்கல. நான் இவ்வளோ பகிரங்கமாக பேசுகிறேன் இல்லை. இந்த எண்ணெயை இங்கே வச்சிருக்கிறேன், கீழே வச்சிருந்தா ஒரு எண்ணெய் வாங்கிட்டு மேலே வரீங்களா? வரவே மாட்டேன்.